ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழ்நிலை தான். ஏன்னா அம்மா வந்து பால்ல குளிச்சிருக்காங்க. நான் உங்களோட பலமுறை சொல்லுவேன், நீங்க கொஞ்சம் உள்வாங்குங்க எல்லா விஷயத்தையும். உள்வாங்குறதுன்னா எப்படி? அம்மா என்ன சொல்றாங்க, எந்த மாதிரி நமக்காக இருக்காங்க அப்படிங்கிறத உள்வாங்கணும். இந்த அபிஷேகம் யாருக்காக? உங்களுக்காக. இப்ப அம்மாவுக்கு எதுவும் தேவையா? உங்களுக்கு தான் தேவை. மகிழ்ச்சி, சந்தோஷம், மன நிம்மதி, உங்க வாழ்க்கையில நடக்காத விஷயங்கள்லாம் இனிமேல் நல்லது நடக்கணும், கெட்ட விஷயங்கள்லாம் போகணும். சிந்திச்சு பார்க்கணும். நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொன்னோம்னா இப்படி ஒரு சூழ்நிலைகளுக்கு அமையுமான்னு கேட்டால் கிடையாது, அமையாது. நம்ம நிறைய இடத்துல அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க, அபிஷேகம் வந்துட்டு பார்ப்போம், குறிப்பிட்ட மனுஷங்களுக்கு தான் தெரியும், மிச்சவங்களுக்கு தெரியாது. ஆனா இங்க வந்துட்டு அம்மா வந்துட்டு எல்லாருக்கும் காட்சி கொடுத்து பார்க்கறதுக்கு அவ்வளவு பிரமிப்பா இருந்துச்சு. நல்ல அபிஷேகங்கள் வந்துட்டு உங்களுக்காக நடந்துட்டு இருக்கு. அப்ப இது வந்து பௌர்ணமி வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, விட்டுறக்கூடாது, தொடர்ந்து அதுல கலந்துக்கிடணும். ஏன்னா 1008 லிட்டருங்கிறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. இல்ல என்னைக்காவது ஒரு நாள் பண்ணுதாங்கன்னு கிடையாது, பண்ணிட்டே இருக்காங்க. மக்கள் பாருங்க, அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணதுக்கு போட்டியில வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்துட்டு நம்ம அம்மாவை வந்துட்டு நம்ம எப்படி நேசிக்கிறோமோ அது மாதிரி நமக்கு பலன் கிடைக்கும். நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு அம்மா வந்துட்டு துதி பாடிட்டே இருக்கணும், அம்மா வந்து நினைச்சிட்டே இருக்கணும், அம்மா பேரை சொல்லிட்டே இருக்கணும். அப்படி சொல்லிட்டே இருந்தா நமக்கு எல்லாம் கிடைக்கும், நல்லது.